நம்ம பயணம் எங்க போயிட்டு இருக்கு? திருவண்ணாமலை. நாங்க போன தடவை திருவண்ணாமலை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அருள்ஜோதி மலையான அருணாச்சலா எங்களை திருவண்ணாமலைக்கு வந்தாலே கூட்டிட்டு போய் தரிசனம் கொடுத்துட்டு ஒரு பெரிய புண்ணியத்தையும் பாக்கியத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. நன்றி நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. நிறைய இந்த மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைச்சது. இப்போ பசிக்குது, என்ன பண்ண போறோம்? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஜிகே விலாக்ஸ் நான் இல்லாம எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கா. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அதுல தண்ணி கலந்து இதுதான் இப்ப நம்ம நிக்கி கொடுக்க போறோம். மாட்டிக்கிட்டான் காட்டேருமே மாட்டிக்கிட்டான். கோயில் ட்ரிப் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா இங்க நைட்ரஜன் கேஸ் லீக் ஆயினே இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நம்ம பயணம் எங்க போயிட்டு இருக்கு? திருவண்ணாமலை. நாங்க போன தடவை திருவண்ணாமலை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு சின்ன ஒரு சந்தோஷமா எல்லாரோட அமைஞ்சது. எல்லாருக்கும் சின்ன சின்னது, எனக்கு எல்லாம் உங்களை பார்த்து, அதாவது திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்த 5வது நாளே எனக்கு பொண்ணு பிறந்துச்சு. 5வது நாள் பொண்ணு பிறந்தது, 6வது நாள் எனக்கு குணச்சித்திர நடிகர்னு சொல்லி அவார்டு. அதுதான் தம்பிங்களும் வந்திருக்காங்க. அது முக்கியமா சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி திருவண்ணாமலைக்கு எல்லாம் போறது டக்குன்னு அது அவரா கூப்பிட்டாதான் நம்மளால போக முடியும் அப்படின்வாங்க. ஆக்சுவலா போன மந்த் நாங்க டிசைட் பண்ணோம், எல்லா மாசமும் போனோம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். இந்த மந்த் ஒருவேளை மிஸ் ஆயிருமோ அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன், ஏன்னா எல்லாருக்கும் ஒர்க் இருந்தது. பட் நம்ப மாட்டீங்க, நிஜமாலே இந்த மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணோம். யாருன்னா அழகுக்கு ஷூட்டிங் 15 சோ அவருக்கு ஏதாவது ஒரு நாள் பிரேக் கிடைச்சா மட்டும்தான் நாங்க திருவண்ணாமலை போக முடியும். இல்ல 1 to 15 எனக்கு ஷூட் ஈரோட்ல. சோ என்னாலயும் அங்க இருந்து வந்துட்டு இதுக்குன்னு போக முடியாது. இந்த 15 நாள் ரிமைனிங் 15 நாள் ஒரு நாள் கழிச்சுன்னா நம்ம போலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். கரெக்டா மச்சான் நேத்து போன் அடிச்சான், இந்த மாதிரி லீவ்டா நாளைக்கு கண்டிப்பா போயிடலாமா அப்படின்னா, வா போலாம் அப்படின்னு சொல்லி. அதுவும் இந்த வாட்டி மிஸ் ஆயிருமோன்னு ஃபீல் பண்ணோம், அது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால டக்குன்னு ஓகே டோன்ட் ஃபீல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மச்சானும் வந்துட்டான் அதுக்கேத்த மாதிரி. சொன்ன மாதிரி கரெக்ட் தான், அவரா நினைச்சாதான் நம்ம போக முடியும். ஏதாவது ஒரு வேலை. இன்னொன்னு அதான் சொன்னேன், நிக்கிக்கு சொன்னேன், அவனுக்கு ஒரு கமர்ஷியலே வந்தது. அவர் என்ன கூப்பிடுறாருன்னு நான் நினைக்கிறேன், அதனால எனக்கு இதெல்லாம் வருது. அவன் போய் சொல்றானோ உண்மை சொல்றானோ எப்பவும் போல இல்ல. ஏன்னா அந்த ஒரு விஷயம் இவனுக்கும் போன வாரம் நான் என்ன நினைச்சேன்னா, சரி பேமெண்ட் மட்டும் கம்மி, பேசின அளவு கிடைக்கல போல, சரி நம்ம டிமாண்ட்ஸ் மீட் ஆகல, டிமாண்ட கிரியேட் பண்ணலாம்னு பாத்துருக்கான். அவங்க ரொம்ப டிமாண்ட் பண்ணதும் கதையை நாங்க கொண்டு போய் சேர்க்கிறோம். அழகப்பன்ற ரூபத்துல கடவுள் என்கிட்ட பேசினாப்ல, ரொம்ப ஒரு பாசிட்டிவா இருந்ததுன்னா கண்டிப்பா நாளைக்கு வரேன்னு சொன்னது நேத்து நைட்டு சொன்னான். பேசிட்டு இவ்வளவு மோட்டிவேஷனலா இருந்து பேசிட்டு, ஆனா லேட்டா வந்த என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் வந்திருக்கேங்கிறதே தெரியாம கடைசி வரைக்கும் இருக்கா இல்லையா அந்த மாதிரிதான் எங்களுடைய ஒர்க். நீங்க சொன்ன மாதிரி பக்காவா பிளான் பண்ணிலாம் யாரும் கிளம்பல, எல்லாரும் பேசி வச்சுட்டே இருந்தோம். பாலா என்ன பார்க்கும்போது, ஐயா 27ஆம் தேதியா 26ன்னாரு. பார்த்தா டேட்டே மாறிடுச்சு. இப்போ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே அவைலபிலிட்டிங்கிறது கடைசி நிமிஷம் வரைக்கும் தெரியாது. திடீர்னு ஒரு ஃபோன் வரும், ஃபோன் வந்தா ஒரு ப்ரோக்ராம் போற மாதிரி இருக்கும். நம்ம அப்ப கோயிலா ப்ரோக்ராம் யோசிக்கும், கட்டாயமா ப்ரோக்ராம் தான். இன்னைக்கு நான் போய் முடிச்சுட்டு தான் வந்தேன். இன்னைக்கு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் போக வேண்டிய ப்ரோக்ராம் போய் ஷூட் போயிட்டு வந்திருக்கான். இவன் போக வேண்டிய ப்ரோக்ராம் கேன்சல் ஆனா உடனே அடுத்து டக்குன்னு மாத்திட்டோம். சோ அந்த மாதிரி இல்ல அவரை முதல் 15 நாட்கள் அவரை கையிலேயே பிடிக்க முடியாது. அதெல்லாம் சென்னையிலேயே அவரை பார்க்க முடியாது. அதனால அவர் கோபிச்செட்டிப்பாளையத்துல இருப்பாரு. அவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ணி அவரை கூட்டு வர முடியாது. இப்போ பசிக்குது, என்ன பண்ண போறோம்? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, கடவுளை வணங்கினதுக்கு அப்புறம் தான் சோறு தண்ணியே உள்ள இறங்கணும். அவன் குடிச்சிட்டானே, இப்ப என்ன பண்றது? இறக்கி விட்டுலாமா அவனை? கடவுள் இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இது சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரிலாம் எதுவும் இந்த மெசேஜ் அங்க போய் சேரணும்னு தான் அவர் அதை சொன்னாரு. ஆங்கர் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு கடவுள் சொல்லலையே. கடையே பண்ணணும் கார்த்தி, நான் உங்ககிட்ட ஒன்னேன்னு கேட்கணும். ஒன்னே மட்டும் கேளு. ஜிகே விலாக்ஸ் நான் இல்லாம எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குடா. இந்த அவமானம் உனக்கு தேவையா?
பின்னாடி நல்லா சாப்பிட்டு நிம்மதியா வந்து போறோம். என்ன சாப்பிட போறோம்னா மீல்ஸ் சாப்பிட போறோம். என்ன குடிக்கிற? பனானா மில்க் ஷேக் கொடுத்துருக்காங்க. ஐஸ்கிரீமும் பாலும் போட்டு இது வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்பதான் பல்லாம் 5 கப் கொடுத்துருக்காங்க. இப்ப பாலா என்ன பண்ணிருக்காரு, குடிச்சிட்டாரு அவருங்க. இப்ப அதுல தண்ணி கலந்து கொஞ்சோண்டு மில்க் ஷேக் போறோம். ஓகே, இதுதான் இப்ப நம்ம நிக்கி கொடுக்க போறோம். எங்கடா இங்க வா, நல்லது சொல்றேன். போன்ல எங்க வச்சிருக்கல அந்த பேர் மச்சான். இது அண்ணா பனானா மில்க் ஷேக் மாத்திக்கிட்டு வச்சுட்டு பனானா மில்க் ஷேக். பனானா மில்க் ஷேக். அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லுவேன். அப்புறம் என்னடா குடி குடி குடி. டேய், அதுல வந்து ஐஸ்கிரீம் பால் கேவலமா பண்ணாதடா. மாட்டிக்கிட்டான் காட்டேருமே மாட்டிக்கிட்டான். இங்க பாருடா டேய், குடிச்சோடா. ஃபுல்லா குடிச்சு வச்சிருவாடா. குடிடா டேய் செஞ்சு. குடி அந்த பனானா மில்க் ஷேக். இதான் ஒரிஜினல். அது தண்ணி காணும். யாரோட தண்ணி? காலை குட்டி ஃபுல்லா தண்ணி. பிராங்க் ஒன் பாஸ். எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? கோயில் ட்ரிப் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா இங்கே வந்து நைட்ரஜன் கேஸ் வந்து லீக் ஆகினே இருக்கு. என்ன மழை பெய்யுது கார்ல? அண்ணாமலையாரு சித்திரவதை பண்றவங்களுக்கெல்லாம் சொன்னது எனக்கே சொல்லுவா. தெரியுமா? கோயிலுக்கு போகும்போது கடவுளை நினைச்சுன்னு போனோம். ஓம் நம சிவாய. அருள்ஜோதி மலையான அருணாச்சலா, உலகாலும் சிவசக்தி அருணாச்சலா, மலை ஜோதி ஒளி வீசும் அருணாச்சலா, சிவயோக இதிகாசம் அருணாச்சலா, அழகான அண்ணாமலை, உலகாளும் உண்ணாமுலை, வளம் செல்வம் பலம் சேர்க்கும் கருணாமலை, நம்பி வருவோரை நலமாக்கும் அண்ணாமலை, அருள்ஜோதி மலையா. என்னங்க தரிசனம்லாம் முடிஞ்சிருச்சா? சூப்பர் சூப்பர். இப்போ வந்து நம்ம வந்து அண்ணாமலையாரை தான் பார்த்துருக்குறோம். இப்போ உண்ணாமலை அம்மனை பார்க்க போகிறோம். அப்போ சிவபெருமானை பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்வதி தேவியை பார்த்து உங்கள் எல்லாருக்காகவும் மொத்த பேருக்காகவும் வந்து வேண்டிக்க போகிறோம். நம்மளும் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருக்கும். வணக்கம். இவர் தான் மிஸ்டர் முருகன். எங்களை வந்து திருவண்ணாமலைக்கு வந்தாலே வந்து கூட்டிகிட்டு போய் தரிசனம் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய புண்ணியத்தையும் பாக்கியத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அதனால முருகன் ரொம்ப நன்றி. ஓம் நம சிவாய. கிரிவலம் போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு லிங்கமா வந்து பாலத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால நடக்கிற ஆட்டோல போறோம். எந்த இதுல போனாலும் கிரிவலம் சுற்றி வர்றதுல ஒரு நன்மை. உங்களுக்காகவும் நாங்கள் வந்துட்டு ப்ரே பண்றோம். எல்லாரும் நல்லா இருக்கும். இல்ல அதாவது கிரிவலம் வந்து நம்ம நடக்க போறான்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ண தேவைங்க. முருகர் வந்து அப்பா அம்மாவை நடந்து சுற்றி வந்தாரு. முருகர் என்ன பண்ணாரு, மயில் மேல ஏறி உலகத்தை சுற்றி வந்தாரு. அதனால 2 பேர் சுற்றுதான். முடிஞ்சவங்க இப்போ வந்து ரொம்ப தூரம் நடக்க முடியாதவங்க பெரியவங்களாம் ஆட்டோல போனோம். நம்ம நேரம் கருதி சீக்கிரமா சென்னை போனதுனால ஆட்டோல போறோம். எல்லாமே பௌர்ணமியில் கிரிவலம் தான் வருவோமையா, அஷ்டலிங்க தரிசனம் தான் பெறுவோமையா, பக்தியுடன் பூசி வாரும் திருநீரையா, சக்தி தரும் ருத்ராட்ச
கார்த்திகை வழிகாட்டும் கிரியாத்திரை அனல் பூமி அரசாளும் சிவசாமியே நீ சித்தர்கள் எல்லாருக்கும் நல்லா தரிசனம் பார்த்தாச்சு. அவங்க ராசிக்கான லிங்கத்தை நல்லா சாமி கும்பிட்டீங்களா? ஒரு பக்காவான ஒரு தரிசனம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஒரு விஷயத்த ஒரு தடவை செய்யறது பெரிய விஷயம் கிடையாது. அது ரிப்பீட்டடா நம்ம பண்றோம். அதாவது நல்ல விஷயத்த சொல்றேன். ரிப்பீட்டடா அது திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னாலே அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நிக்கி இதுல ஜாயின் பண்ணல. நாங்க 4 வரா வந்தோம், இப்ப 5 வரா வந்திருக்கோம். அடுத்தடுத்து வந்து அண்ணாமலையாரை பாக்குறதுக்கு இன்னும் 6 பேர் வருவோம். வரலாம். அப்புறம் ஊருக்கு வர்ற மாதிரி கண்டெய்னர் லாரியில கூட எல்லாரும் ஏத்திட்டு வரலாம். எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. சிவன் நம்மளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு தான், அதுதான் உண்மை. எத்தனையோ பேர் ஒரு ஒரு விஷயத்துக்காக புறப்பட்டிருப்போம். ஆனா அந்த முடிவை கரெக்டா அடைஞ்சிருப்போமான்னு கேட்டா இல்ல. ஆனா இந்த மாதிரி ஒரு கோயில் பயணம்ங்கிறது வந்து எல்லாருக்கும் இனிதா அமைதான்னு கேட்டா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சாத்தியமற்ற விஷயங்கள். சிலர்னால வர முடியல, சிலருக்கு பொருளாதார இது, நமக்கு அப்படிலாம் ஆண்டவன் நம்மளை நல்லா வச்சிருக்காரு. அவர் நம்மளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுனாலதான் அந்த விஷயம் நடந்திருக்கு. வர முடியாம போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் சடன் பிளான்ல இப்படி நடந்தாலுமே அவர் தம்பி வாங்கடா அப்படின்னு கூப்பிட்ட மாதிரி இருந்தது. ஒரு நல்ல விஷயம். உங்க எல்லாருக்காகவுமே நான் ஒரு விஷயம் சொல்றேன். உங்க எல்லாருக்கும், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே, நாங்களே இன்னைக்கு இந்த வீடியோ எடுப்போன்ற ஐடியாவே எங்களுக்கு இல்லை. பட் சடனா இது ஒரு பிளான்னு ஒன்னா கரெக்டா கார்த்தி வந்து வீடியோ எடுத்து நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூண்ணா. சாப்பிடுங்க பாப்போண்ணே. நிறைய வந்து இந்த மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைச்சது. நிறைய பேர் வந்து அவங்க வீட்டு பிள்ளைகளாம் எங்களை பார்த்து, இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அங்க சாமி தரிசனம் முடிச்சு வந்தோடனே வாழ்க வளமுடன், ரொம்ப நல்லா இருங்க, குபேர சம்பத்தான்னு சொல்லும் போது அது ஒரு பெரியவங்க வாயில இருந்து வரத்தாலும் கடவுள் வந்து சொல்ல வச்சிருக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜிகே விளாக்ஸ்ல இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சம் வந்து அருள் புரியட்டும். அதே மாதிரி வந்து நீங்க நினைக்கிற எல்லா விஷயங்களையும் அண்ணாமலையார் நடத்தி கொடுக்கட்டும். இறைவன் ஒருவனே, அது இவர்தான் அவர்தான்லாம் கிடையாது. நாங்க திருப்பி வந்து தர்காவுக்கு போறோம். அடுத்து வந்து நாங்க வந்து சர்ச்சுக்கு போறோம். நாங்க வந்து இதை வந்து ஆன்மீகமா மட்டும்தான் பாக்குறோமே தவிர்த்து இதை நாங்க பதிவு பண்ணிரோம். அன்பே சிவம், அன்பே சிவம். நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் நாங்க வேண்டிட்டு இருக்கோம். சோ நீங்களும் சாமி எல்லாம் வேண்டிங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிங்க. இது ரெக்வஸ்டா சொல்லிக்கிறேன். யாரையும் கஷ்டப்படுத்தவனா, வார்த்தையாலும் சரி செயலாலையும் சரி. எல்லாருமே சந்தோஷமா இருப்போம், மத்தவங்க ஹாப்பியா இருப்போம். ஓம் நம சிவாய. என்னுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. I am very happy.